மிகப்பெரிய பின்னடைவு, மிகப்பெரிய அளவில் ஒரு கார்னர் பண்ணிட்டாங்க. ஒரு செக் மேட்னுவாங்களா அது மாதிரி, செஸ்ஸில் பண்ணுவாங்க அது மாதிரி கார்னர் பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம் வந்து கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜியும் ஒரு காரணம். உச்சநீதிமன்றம் அந்த நீதிபதி கோகாய் கோவமாக இருக்காருன்றது தெரியும். 2 சீனியர் கவுன்சில்கள், இந்தியாவுடைய டாப்பர்ஸ், கபில் சிபில் மற்றும் முகுல் ரோத்தகி, 2 பேராலையுமே அவருடைய கேள்விக்கோ எதுக்கு பதில் சொல்ல முடியல. கபில் சிபில் தான் கெஞ்சுவார், நம்ம வேணால் இப்படி பண்ணிக்கலாம், வெளி மாநிலங்களில் மாற்றிக்கலாம், அதெல்லாம் முடியாது, 1000 பேர் சாட்சிகள், அதெல்லாம் முடியாதுன்றவாங்க. இல்லை அவர் வந்து சாட்சிகள்லாம் கலைக்கலையே, எதுவும் பண்ணலையே, எந்த இதுவும் அப்படின்றப்போ அதெல்லாம் கோர்ட்டுக்கே வரவிட மாட்டேங்கிறீங்களே, அப்புறம் என்ன சாட்சியை கலைக்கிறதுன்ற மாதிரி அவர் ஜட்ஜி கிட்டத்தட்ட முடிவு பண்ணி பேசுகிற மாதிரி பேசுனார். அதுக்கப்புறம் சொல்லுங்கள், முடிவு பண்ணுங்கள், ஜாமீனா அமைச்சர் பதவியா? இல்லை, டாஸ்மாக் அதிகாரிகள் வந்து துன்புறுத்தப்பட்டிருக்காங்க, பெண் அதிகாரிகள் யாருமே ஏற்றுக்கலையா அப்படிங்கிற ரீதியில் தானே டாஸ்மாக் நிறுவனத்தின் சார்பில் கோர்ட்டில் தாக்கல் பண்ண மனுவில் குறிப்பிட்டிருக்காங்க. 60 மணி நேரம் நீங்களாம் ரைடு பண்ணதே கிடையாதா லஞ்ச ஒழிப்புத்துறையெல்லாம் அப்படின்ட்டாரு. அந்த ஊழியர்கள் துன்புறுத்தப்பட்டாருன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? அந்த ஊழியர்கள் எழுதின லெட்டர்லேயே எதுவுமே இல்லை. ஏன் எதிர்பார்க்குறாங்கன்னா, இவங்க கொண்டு போகிற அந்த சீனியர் கவுன்சில்கள் அவங்களுக்கு தெரியும் இது நிற்காதுன்னு. சரி, நம்மளை கேட்குறாங்க, நான் என்ன பண்ணுறேன், சரி ரைட் போ, அப்ளை பண்ணி என்னென்னா அந்த வாதத்துக்கு வலு சேர்க்கறதுக்கு என்னென்ன வாதாட முடியுமோ வச்சு வாதாடுறாங்க. அது சொத்த வாதம் தெரியும். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங்முகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மின்சாரம் மற்றும் கலால் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மீதான அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் சமீபத்தில் வந்தது. ஏற்கனவே 2 முறை வந்து ஒரு கண்டிக்கக்கூடிய வகையில் தான் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க நீதிபதிகள் எல்லோருமே. என்ன குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் அமைச்சராக தொடர விரும்புகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத உடனடியாக நீங்கள் பதில் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கொஞ்சம் காலம் தாழ்த்திட்டே வந்தார். தற்போது ஒரு கெடு விதித்த மாதிரி ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். இது செந்தில் பாலாஜிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா? என்ன முடிவெடுக்க போகிறார்? மிகப்பெரிய பின்னடைவு, மிகப்பெரிய அளவில் ஒரு கார்னர் பண்ணிட்டாங்க. இந்த செக் மேட்னுவாங்களா அது மாதிரி, செஸ்ஸில் பண்ணுவாங்க அது மாதிரி கார்னர் பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம் வந்து கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜியும் ஒரு காரணம். ஏன்னா இந்த நீதிமன்ற தீர்ப்புகள் அந்த அன்னைக்கு நடந்த விவாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உச்சநீதிமன்றம் அந்த நீதிபதி கோகாய் கோவமாக இருக்காருன்றது தெரியும். 2 சீனியர் கவுன்சில்கள், இந்தியாவுடைய டாப்பர்ஸ், கபில் சிபில் மற்றும் முகுல் ரோத்தகி, 2 பேராலையுமே அவருடைய கேள்விக்கோ எதுக்கு பதில் சொல்ல முடியல. அப்படியே சும்மா இருக்கிற நிலமை. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் என்ன பிரச்சனைனா, பிஎம்எல் ஆக்ட் பற்றி எல்லாருக்குமே தெரியும். அப்போ பிஎம்எல் ஆக்டில் ஜாமீன் வாங்கிறது அப்படின்றது வந்து எந்த காலத்துலேயும் நடக்காத ஒரு விஷயம். பலரும் வந்து பிஎம்எல் ஆக்டில் வருஷக்கணக்கில் ஜெயிலில் இருந்திருந்தாங்க. அதுக்கு முன்னுதாரணம் வந்து மணிஷ் சிசோடியா, சத்யேந்திர ஜெயின்லாம் தலையில் அடிபட்டு ரொம்ப மோசமாகி நினைவு தப்பி நீதிமன்றத்தில் மயங்கி விழுந்து இந்த மாதிரி பல இது இருந்தாலும் ஜாமீன் கொடுக்கலையே. மெடிக்கல் இது பரவல் மட்டும் கொடுத்துட்டு போய் சிகிச்சை பெற்று திரும்பி வந்துருங்கன்ட்டாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சிக்கட்டான நிலைமையிலையும் ஜாமீன் கிடைக்காததுக்கு அடிப்படை காரணம் பிஎம்எல் ஆக்டில் இருக்கிற அதிகாரங்கள், அதில் இருக்கிற விதிகள். சாதாரண குற்றங்களுக்கும் பிஎம்எல் ஆக்டுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்குது. இவங்களும் பல தடவை சேலஞ்சு பண்ணி திருப்பி அதில் தீர்ப்பை வாங்குகிறாங்க. செந்தில் பாலாஜி வழக்குலையும் வாங்கினாங்க, இப்போ டாஸ்மாக் வழக்குலையும் பிஎம்எல் ஆக்டை சேலஞ்ச் பண்ணி வாங்கி கட்டிக்கிட்டாங்க. பிஎம்எல் ஆக்டுன்றது ஏதோ இங்கே இந்த மாதிரி டாஸ்மார்க்கு இல்லை செந்தில் பாலாஜி மாதிரி இல்லை அமைச்சர் பொன்முடி மாதிரி இல்லை இந்த கம்பெனிகளில் நடக்கிற ரெய்டு அது மாதிரி கிடையாது. பிஎம்எல் ஆக்டுன்றது நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பகல்காம் அந்த தாக்குதலில் தீவிரவாதிகள் உள்ளே வந்து தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு போகுதுன்னா அவர்களுக்கு இந்த அளவுக்கு பணமோ மற்ற விஷயங்களோ எப்படி கிடைக்கிது? அப்போ அந்த பணத்துக்கு ஆயுதம் வாங்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து அவங்க இந்த போதை மருந்து கடத்துறது, மற்ற நாடுகள் உதவி பண்ணுறது, அதே மாதிரி ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டு பொருளாதாரத்தை காலி பண்ணுறது, அதாவது ஊழல் பண்ணி பெரிய அளவில் எந்த திட்டங்களை நிறைவேற்றாமல் சொத்து சேர்க்கறது, இன்னொரு நாட்டில் கொண்டு போய் முதலீடு பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் பிஎம்எல்ஏ, சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டம். அப்போ அந்த மாதிரி 2002 கொண்டு வந்தாங்க. பல நாடுகள் அதில் சைன் பண்ணியிருக்கு. இந்தியாவில் இதுக்கு பேர் பிஎம்எல் ஆக்டு, மற்ற நாடுகளில் ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு பேர் இருக்கும். இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு FATFன்னு ஒரு அமைப்பு இருக்குது, ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது.
அவங்க அந்த நாடுகள் வந்து இந்த மாதிரி தீவிரவாதம், போதை மருந்து கடத்தல், ஆயுத சப்ளை, இந்த மாதிரி என்னென்ன வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக ஒரு தடை விதிக்குது, கிரே லிஸ்ட்டில் வைப்பாங்க. அந்த மாதிரி பாகிஸ்தான்லாம் வச்சுருந்துருக்காங்க. அப்போ அவ்வளோ ஒரு உலக நாடுகள் ஒத்துக்கிட்ட இது ஒன்று இது. அதே மாதிரி என்சிபி ஆக்ட் இருக்குல்ல, அந்த என்சிபி ஆக்டும் என்சிபியும் அவங்களுக்கு ஒரு ஆக்ட் இருக்குது. அதுவும் இதே மாதிரி தான் உலக நாடுகள் போதை மருந்து கடத்தலுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டம். அப்போ இதெல்லாம் சர்வதேச சட்டங்கள் மாதிரி இது. அப்போ இந்தியாவில் இதுக்கு எவ்வளோ பவர் இருக்கணும்? நீங்கள் சாதாரண ஒரு இப்போ பிஎன்எஸ் சட்டம் இருக்குது, அதில் ஒரு கொலை குற்றத்துக்கு ஒரு 7 வருடங்களுக்கான தண்டனைக்கு 60 நாள் ரிமாண்டு, 7 வருடங்களுக்கு மேலேனா 90 நாள் ரிமாண்டு. இந்த 60 நாள் நீங்கள் ரிமாண்ட் இருந்தாலே நீங்கள் உங்களுக்கு ஜாமீன் கொடுத்துடணும். இல்லை ஒரு சார்ஜ் ஷீட் 60 நாளுக்குள்ளே சார்ஜ் ஷீட் போட்டாங்கன்னா உங்களுக்கு ஜாமீன் கொடுத்துடணும். சில வழக்குகள் உடனே ஜாமீன் கொடுக்கணும். சில வழக்குகள் ஒரு 2 அப்பீலுக்கு அப்புறம் 3வது அப்பீலில் ஜாமீன் கொடுக்கணும். இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் பிஎம்எல் ஆக்டில் அது கிடையாது. ஜாமீன்றது அவங்க சில ட்வின் கண்டிஷன் சொல்லுவாங்க. நீங்கள் தான் நீதிமன்றத்தை நம்ப வைக்கணும். நான் எந்த வித இதுவும் இல்லை, எனக்கு இந்த வழக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நீதிமன்றம் அதை நம்பணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அப்போ இதெல்லாம் நடக்காதனால யாருக்குமே ஜாமீன் கிடைக்கல. பெரிய அளவில் 2 வருஷம் 3 வருஷம்லாம் இருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓகா வருகிறார், ஜட்ஜி ஓகா. இவங்களுக்கு ஆபத் பாந்தவனாக வருகிறார். அவர் பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் நெளிவு சுழிவாக இருக்கக்கூடியவர், கொஞ்சம் இறக்க குணம் உள்ளவர். பிஎம்எல் ஆக்ட் என்ன தான் இருந்தாலும், அதில் இவ்வளோ கடுமையான சட்டங்கள் இருந்தாலும், ஒரு மனிதனை சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண பிறகு அந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி விசாரணை நடக்கிற காலத்தில் ஒரு 500-800 சாட்சி வச்சு அந்த காலகட்டங்கள் வருடங்கள் ஓடும். அப்போ அது வரைக்கும் ஜெயிலில் இருக்கிறது எப்படி நியாயமாக இருக்கும்? என்ன தான் பிஎம்எல்எஸ் ஆக்ட் இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணுறது. அப்போ ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமைகளில் ஒன்று அவசியமின்றி அடைத்து வைப்பல், சிறையில் தள்ளுவது, இந்த மாதிரிலாம் அதுக்கு எதிரானது. இது அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது. அப்படின்னு மெரிட் இல்லாமல் இந்த அடிப்படையில் ஆர்டிகல் 21 அடிப்படையில் ரிலீஸ் பண்ணார். யாரை? மணிஷ் சிசோடியாவை ரிலீஸ் பண்ணார், சத்யேந்திர ஜெயினை ரிலீஸ் பண்ணார். இன்னும் அந்த மதுபான வழக்கில் சம்மந்தப்பட்ட எம்பி, மதுபான ஆலை அதிபர், இந்த மாதிரி இன்னும் பலரை ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ அப்படி ரிலீஸ் பண்ணும்பொழுது செந்தில் பாலாஜிக்கும் எளிதாக ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த பேஸில் ஏன்னா 1.5 வருஷம் இருந்துட்டார் அப்படின்னு. அந்த அடிப்படையில் அந்த வழக்கு அவர்கிட்ட போகும்போது 2வது ஹியரிங்லேயே அவர் ஜாமீன் கொடுத்துட்டார். சேம் அதே பேஸில் தான் இங்கே சென்னை உயர்நீதிமன்றம் ஜாபர் சாதிக்கு ஆர்டிகல் 21 பிரகாரம் நீண்ட நாள் சிறையில் இருக்கான்ற மாதிரி அவருக்கும் அவர் தம்பியும் விடுதலை பண்ணியது ஜாமீனில் விட்டுருக்காங்க. அப்போ இந்த தீர்ப்பு, உச்சநீதிமன்ற தீர்ப்பு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, அந்த ஓகாவுடைய அந்த இது வந்து எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு அவரே சொல்கிறார். எவ்வளோ முக்கியத்துவம், எவ்வளோ பெரிய இதை நான் வந்து மீறி நான் வேறு ஒரு ஆஸ்பெக்டில் வேறு ஒரு ஆங்கிளில் ஜாமீன் கொடுக்குறேன், அதை மிஸ்யூஸ் பண்ணுறீங்களே, எனக்கு ஜாமீன் கொடுத்ததே நான் வெக்கப்படுறேன் அப்படின்றார். இல்லை நாங்கள் ஒன்றும் அமைச்சர்னு சொல்லிட்டு ஒன்றும் நாங்கள் எதுவும் பண்ணலையே அப்படின்னு முகுல் ரோத்தகி அவர் அந்த மொத்த ஆர்குமெண்ட்டில் அது ஒன்று தான் அவர் சொன்னார். அப்போ உடனே கோர்ட்டு நாங்கள் ஒன்றும் உங்களுக்கு அமைச்சர் ஆகுங்கன்னு அனுமதி கொடுத்து ஜாமீன் கொடுக்கலையே அப்படின்னு ஒன்று அப்படியே அவர் ஆஃப் ஆகிட்டார். தெரிஞ்சிச்சு அவருக்கு இந்த கோபம் வேறு கோபம் முகுல் ரோத்தகி எதுவுமே பேச முடியாத சுச்சுவேஷன் ஆகிடுச்சாங்க. அதோடு அவர் ஆஃப். அதுக்கப்புறம் அந்த ஆர்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவர் எங்கேயுமே இருக்க மாட்டார். கபில் சிபில் தான் கெஞ்சுவார், நம்ம வேணால் இப்படி பண்ணிக்கலாம், வெளி மாநிலங்களில் மாற்றிக்கலாம், அதெல்லாம் முடியாது, 1000 பேர் சாட்சிகள், அதெல்லாம் முடியாதுன்றவாங்க. இல்லை அவர் வந்து சாட்சிகள்லாம் கலைக்கலையே, எதுவும் பண்ணலையே, எந்த இதுவும் அப்படின்றப்போ அதெல்லாம் கோர்ட்டுக்கே வரவிட மாட்டேங்கிறீங்களே, அப்புறம் என்ன சாட்சியை கலைக்கிறதுன்ற மாதிரி அவர் ஜட்ஜி கிட்டத்தட்ட முடிவு பண்ணி பேசுகிற மாதிரி பேசினார். அதுக்கப்புறம் சொல்லுங்கள், முடிவு பண்ணுங்கள், ஜாமீனா அமைச்சர் பதவியா, ஜாமீன் வேணால் அமைச்சர் பதவி ரிசைன் பண்ணுங்கன்றது தான் அதோடைய அர்த்தம். சொல்லாமல் சொல்லிட்டார். ஏன்னா இதே இவர் தான் ஓகா தான் இவருக்கு கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கொடுக்கும் பொழுது செக்ரட்டரியேட் போகக்கூடாது, ஃபைல் பார்க்கக்கூடாது அப்படின்னாரு. அதோடைய அர்த்தம் என்ன? முதல்வராக உட்காராத அப்படிங்கிறது அவ்வளோதான். முதல்வராக இருந்தால் அந்த 2 வேலையும் பண்ணி ஆகணும். இது 2 பண்ணாதுன்னா அவர் என்ன பண்ண முடியும்? அப்போ தானாக பதவி விலகினார். இவருக்கே அந்த கண்டிஷன் போடல, அதை தூக்கிட்டு உருட்டுறாங்க. அவர் சொல்லவே இல்லை நீதிமன்றம், தெரியுமா? இப்போ மட்டும் என்ன சொல்லனா அவர் நீங்கள் சாட்சிகளை கலைத்தால், சாட்சிகளை அந்த மாதிரி கலைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் மீண்டும் அப்பீலுக்கு வரலாம் எதிர்த்தரப்பினர், நான் ஜாமீன் இது பற்றி பரிசீலிப்போம்னு சொல்லி தான் அனுப்புகிறாங்க. இவங்களுக்கும் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. கண்டிஷனில் அது ஒன்று, சாட்சிகளை கலைக்கக்கூடாது, அதிகாரம் எங்கேயுமே அதிகாரம் செலுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி.
அதுக்கு பிறகு இந்த புகார் மறுநாளே அமைச்சர் ஆனோன்னு தான் அது ஒன்றும் சுப்ரீம் கோர்ட்டு ரியாக்ட் பண்ணல, அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க யோசிப்பாங்கல்ல, மறுநாள் அமைச்சர், இன்னைக்கு மறுநாள் அமைச்சர், அதையும் ஒரு தீர்ப்பில் சுட்டி காமிக்கிறார். நீங்கள் எம்எல்ஏவா அமைச்சராக இருந்தப்போ குற்றம் புரிந்தீர்கள் தான் தண்டனை, அந்த கைதுலாம். அப்புறம் அமைச்சராக இல்லை, நீங்கள் அமைச்சராக நான் இல்லை, ஒரு எம்எல்ஏவாக தான் இருக்கிறேன்னு தான் நீங்கள் வர்றீங்க. ஆனால் மறுநாளே நீங்கள் அமைச்சராக வர்றீங்க. இது வந்து எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது அப்படின்னு சுட்டி காமிக்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்தை கோர்ட்டு கவனித்தாலும் வெளியில் காமிச்சிக்காது. இந்த மாதிரி வரும்பொழுது சொல்லிவிடுவாங்க, கவனத்தில் வச்சுக்குவாங்க. அப்போது இந்த விஷயங்கள் எல்லாமே அவருக்கு எதிராக போய் முடிஞ்சது. முடிவு பண்ணிட்டு வாங்கன்ட்டாப்புல. கபில் சிபிலால் ஒன்றும் பேச முடியல. எங்களுக்கு டைம் கொடுங்கன்னாரு. அதுக்கு அவர் எதிர்ப்பு தெரிவித்தார் துஷார் மேத்தா, இடி வக்கீல். இவங்க எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி டைம் கேட்பாங்க, ஏதாவது இழுத்தடிப்பாங்க, வாதம் பண்ணுவாங்கன்னு. இல்லை இந்த தடவை கேட்குற டைம் வந்து முடிவெடுத்து சொல்கிறதுக்கு, வாதத்துக்கு இல்லைன்ட்டார். அப்படின்னா அவர் ஒரு முடிவு பண்ணிட்டார். சரி, இந்த கேப்பில் ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிக்கிறாங்க. ஒன்றே ஒன்று, அந்த ஜஸ்டிஸ் ஓகாவுடைய மனசை மாற்றணும். அவராக பார்த்து ரைட்டு இந்த தடவை விட்டுறேன், அடுத்த தடவை பண்ணாதீங்கன்னு அவர் மனசு மாறணும். அது மாறினால் ஒழிய வேறு எதுவும் நடக்காது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கிட்டத்தட்ட பலர்கிட்டையும் பேசுனதில் யாரும் கஷ்டம், இது நம்ம முடிவை அறிவிச்சிடணும் அப்படின்னு சொன்னதாக தகவல் வருது. அப்போ ஒரு ராஜினாமா முடிவுகள் தான் இருக்கிறார் செந்தில் பாலாஜி. கிட்டத்தட்ட ராஜினாமா நோக்கி தான் நகரணும், வேறு வழி கிடையாது. இல்லை ஜெயிலுக்கு போகணும், அதானே. ஜாமீன் ரத்துன்னா சிறையில் இருந்தால் என்ன யூஸு? அது இவங்க சில அஷூரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீ அமைச்சர் இல்லாட்டினாலும் அமைச்சருக்குரிய ஏதாவது நீங்கள் அது பவரோடு தான் இருப்பீங்க அப்படின்னு ஏதாவது அஷூரன்ஸ், நீ அமைச்சர் இருந்து ராஜினாமா பண்ணிக்கிங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. அதனால் அது இல்லை, அழகிரிக்கு வந்து தென்மண்டல அமைப்பு செயலாளர் இது மாதிரி பதவியெல்லாம் கொடுத்துருந்தாங்க அவர் அந்த திமுகவில் வளம் வந்த போதெல்லாம். அது மாதிரி கொங்கு மண்டல செயலாளர் அப்படி ஏதோ வாய்ப்பு. கொங்கு மண்டல பொறுப்பாளர் தானுங்க அவர், இப்போ பொறுப்பாளர் தானே அவர். இல்லை, மாவட்ட பொறுப்பு அமைச்சராக கோயம்புத்தூரில் இருக்காரு. கரூருக்கு மட்டும் தானே மாவட்ட செயலாளர் இருக்கார். கொங்கு மண்டலத்துக்கு அவர் பொறுப்பாக இருக்கார்ல, அந்த இது ஃபுல்லாக அவர் தானே. அங்கே சக்கரபாணி, வெள்ளக்கோயில் சாமிநாதன், முத்துசாமி இருந்தாலும் முத்துசாமி ஒதுங்கிட்டார். அவர் ஈரோடோட முடிச்சுக்கிட்டார். அது சக்கரபாணியும் இவரும் தான் இருக்காங்க, வெள்ளக்கோயில் சாமிநாதன். அதனால் இவங்க எல்லாருக்கும் இவர் தான் அமைச்சர், இவர் தான் இது பொறுப்பு. ஓகே, அதனால் விலகிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. செந்தில் பாலாஜிக்கு ஒரு பக்கம் இது மாதிரியான ஒரு தீர்ப்பு வருது, இன்னொரு பக்கம் நீர்வளத்துறை அமைச்சர் சீனியர் துரைமுருகன் அவர்கள் மீது 1996 to 2001 வந்து சொத்து குவிப்பு வழக்கில் டிவிஎஸ்சி பதிவு பண்ண அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வரும்போது இது வந்து அவங்கள விடுவித்தது செல்லாது அப்படிங்கிறதுல சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் 2006 2009 ஆண்டு காலகட்டத்தில் அவர் அமைச்சராக இருந்தபோது 1,40,00,000 ரூபாய் வந்து சொத்து சேர்த்ததாக அதுவும் ஒரு வழக்கு தூண்டப்பட்டு மறுநாளும் வந்து திரும்ப அவர் மேலே பாஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்கும்போது திமுகவில் பெரிய தலைவர்கள் எல்லாமே வந்து ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருப்பதன் காரணமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தூக்கம் தொலைந்து விட்டதா? அது என்னமோ எனக்கு தெரியாது, ஏன்னா அவர் எப்படி எடுத்துக்கிறான்றது அவரை பொறுத்து தான் பார்க்கணும். இன்னொரு பக்கம் பொன்முடியும் உள்ள என்னன்னா, இது நெருக்கடியான காலகட்டம். அவங்க ஒவ்வொரு தடவையும் தள்ளி போட்டோ இல்லை ஏதோ ஒரு வகையில் அதிகாரத்தை பயன்படுத்தியோ ஏதோ ஒரு வகையில் பண்ணது எல்லாம் முட்டிக்கிட்டு ஒரு நேரத்தில் வந்து நிற்கிது. இந்த மழை பெஞ்சா தண்ணி வேகமாக வரும், நீங்கள் அந்த சக்கைங்க அது இதெல்லாம் வரும், அதெல்லாம் நம்ம அப்படி இப்படி தள்ளி விட்டால் கூட அந்த மழை நேரத்தில் நேராக கொண்டு வந்து அடைச்சிக்கிட்டு நிற்கும். அந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளும் கொண்டு வந்து அடைச்சிக்கிட்டு நிற்கிது. பொன்முடி, செந்தில் பாலாஜி, துரைமுருகன், மா சுப்பிரமணியம், டாஸ்மார்க், நேரு ரைடு, இடி ரைடு எல்லாம் வந்து நிற்கிது. இவங்க எதற்கும் ஒரு ரியாக்ட் இல்லாமல் அதை அப்படி பார்த்துக்கலாம், இது வந்து அதிகாரிகள் கொடுக்குற ஐடியா, எதை எப்படி பண்ணலாம், டாஸ்மார்க்கே தப்பு, ரெய்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போவோம் அப்படின்னு. ஒரு ரெய்டு ஆரம்ப நிலையில் ஒரு 3 நாள் ரைடு நடத்துனதே தப்புனா அப்போ நீங்கள் எதை இது பண்ணுவீங்க? சட்டத்தில் எங்கேயாவது இடம் இருக்கா? ஒரு போலீஸு ஒரு விஷயத்துக்கு, ஒரு ஐடி ஒரு விஷயத்துக்கு ரைடு வராங்கன்னா சொல்லிட்டு வரணும் அப்படின்னா எப்படி வருவாங்க? சர்ப்ரைஸ் இதுதான் பேர் தான் ரைடு. சொல்லிட்டு வர்றது பேர் என்னது? இல்லை, டாஸ்மாக் அதிகாரிகள் வந்து துன்புறுத்தப்பட்டிருக்காங்க, பெண் அதிகாரிகள் யாருமே ஏற்றுக்கலையா அப்படிங்கிற ரீதியில் தானே டாஸ்மாக் நிறுவனத்தின் சார்பில் கோர்ட்டில் தாக்கல் பண்ண மனுவில் குறிப்பிட்டிருக்காங்க. எல்லாம் சொத்தையான வாதமாக போச்சு இல்லை? நீதிபதி உடனே சொல்லிட்டாரு, ஏன் நீங்களாம் அப்படியே கரெக்டாக இது பண்ணுவீங்களா? 60 மணி நேரம் நீங்களாம் ரைடு பண்ணதே கிடையாதா லஞ்ச ஒழிப்புத்துறையெல்லாம் அப்படின்ட்டாரு. அந்த ஊழியர்கள் துன்புறுத்தப்பட்டாருன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? அந்த ஊழியர்கள் எழுதின லெட்டர்லேயே எதுவுமே இல்லை.
ரெண்டாவது ஊழியர்களை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? ஊழியர்களை பற்றி கவலை பண்ணால் 10 மணி நேரம் வேலை பார்க்குறான், 12 மணிக்கு வர்றான், அதுக்கு முன்னாடியே வந்து ரெடி ஆகிடணும், நைட்டு 10 மணிக்கு முடியுது, அப்புறம் எல்லாம் முடித்து கணக்கு வழக்கு பார்த்து எல்லாம் முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 12 மணி நேரம் வேலை செய்கிறான். சம்பளம் என்ன சம்பளம்? அவன் உட்காந்து போராடிட்டு இருக்கிறான். இதில் பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்குறாங்கன்னு அவங்களே போராடுறாங்க. எங்களை வந்து வாங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு பக்கம் குடிமகன்கள்கிட்டையும் ஒரு பக்கம் இந்த கேங்கிட்டையும் மாட்டிக்கிட்டு நாங்கள் கஷ்டப்படுறோன்னு இப்போ கூட ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அந்த 3 வருஷத்தில் பல தடவை போராட்டம் நடத்தியிருக்காங்க. அவங்களுக்கான சம்பள உயர்வோ மற்ற விஷயங்களோ எதுவுமே இல்லை. விடுமுறை கூட பெரிய பிரச்சனை. ஒருத்தர்லாம் சில பேர்லாம் சொல்கிறாங்க, அவங்க வீடுக்கும் இது முடிச்சுட்டு போகிறதுக்கும் ரொம்ப தூரம். அப்போ இது முடிச்சுட்டு வீடு போகிறதுக்கு சேர முடியாதுன்ட்டு கோயம்பேடு போயிட்டு அங்கேயே படுத்துக்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு அங்கேயே பப்ளிக் டாய்லெட்லேயே காலை கடன்கள் மட்டும்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வந்துடுறோம். வீக்லி ஒன்ஸ் ஏதாவதுன்னா அன்றைக்கி போகிறோம் அப்படின்ற அளவுக்கு. தீபாவளி பொங்கல் இது கூட டார்கெட்டை வச்சு நீங்கள் எங்கேயும் போக முடியாது. மற்றவங்களாம் தீபாவளி பொங்கலை வீட்டில் கொண்டாடுவாங்க, இவங்களுக்கு அது கூட கிடையாது. அன்றைக்கும் வேலை செஞ்சாகும். டார்கெட் வச்சு 500 கோடி 600 கோடி அடிச்சிடுறாங்க அந்த அன்றைக்கெல்லாம் நீங்கள் வந்து அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த டாஸ்மார்க் ஊழியர்களுக்கு நீங்கள் என்ன அவங்க மேலே அக்கறைப்படுறீங்க? எல்லாம் பட்டதாரிங்க. அவனெல்லாம் நினச்சி வந்தது என்னென்னா, இது ஒரு அரசு நிறுவனம், இங்கே வந்துட்டால் அரசு ஊழியர்கள் மாதிரி நம்ம பிற்காலத்தில் மாறலான்னு. ஒரு மாற்றமும் இல்லையே. அப்போ திடீர்னு ஒரு இடத்துல தூக்கி ட்ரான்ஸ்ஃபர் போடுவாங்க, அது மறுபடியும் அந்த பழைய இடத்துக்கே வரத்துக்கு அதுக்கு வேண்டிய சகாயம் பண்ணணும். அதுவும் இடியுடைய ஒரு இதில் இருக்குது தெரியுமா? இடியுடைய குற்றச்சாட்டில் போஸ்டிங் போகிறதுக்கு ட்ரான்ஸ்ஃபருக்கு எல்லாத்துக்குமே ஆதாயம் பெற்றிருக்காங்க, அதிலெல்லாம் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு. அப்போ இந்த விவகாரம்லாம் வச்சு ரைடு வர்றாங்க அப்படின்னா, ரைடு வர்றது அவங்களுடைய வேலை. ரைடு வரக்கூடாது, எங்கள்கிட்ட சொல்லிட்டு வரணும். மனித இது உரிமைகளுக்கு எதிரானது, மனித உரிமைக்கு எதிரானதுன்னா அப்போ யாருமே எதையுமே பண்ண முடியாது. தீவிரவாதி வர்றான் பகல்காமில், அவனை சுட்டது மனித உரிமைக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? அங்கே வீடு புகுந்து தேடுதல் வேட்டை நடத்தும் போது ரைடு நடத்தக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அதனால் இவர்கள் நினைத்தா இவங்க இஷ்டத்துக்கு சட்டம், இவங்க கோர்ட்டுலாம் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆர்டர் போடணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன் எதிர்பார்க்குறாங்கன்னா, இவங்க கொண்டு போகிற அந்த சீனியர் கவுன்சில்கள் அவங்களுக்கு தெரியும் இது நிற்காதுன்னு. சரி, நம்மளை கேட்குறாங்க, நான் என்ன பண்ணுறேன், சரி ரைட் போ, அப்ளை பண்ணி என்னென்னா அந்த வாதத்துக்கு வலு சேர்க்கறதுக்கு என்னென்ன வாதாட முடியுமோ வச்சு வாதாடுறாங்க. அது சொத்த வாதம் தெரியும். அப்போ இது கேஸு ஒன்றும் இல்லைன்னு ஊருக்கே தெரியும், அந்த கேஸு ஒன்றும் நிற்காதுன்னு. இப்போ சுப்ரீம் கோர்ட் போனாலும் நிற்காது. ப்ரிலிமினரி ஸ்டேஜில் ஒரு ரைடு நடக்குது. ரைடு தப்பு, ரைடு சட்டவிரோதம், எல்லா இப்போ கைப்பற்றின பொருளாக திருப்பி கொடுனா என்ன அர்த்தம்? எங்கேயாவது நடக்குமா இது? அப்போ சுப்ரீம் கோர்ட்லேயே நிற்காது. ஆனால் இவங்க சுப்ரீம் கோர்ட்டும் போவாங்க, ஏன்னா கொஞ்சம் நாள் அப்படி தள்ளும் அப்படின்னு. அது எல்லாருக்குமே தெரியும். பாழாகிறது யாருது? மக்களுடைய வரி பணம். இதுக்கு ஒரு எதிர்கட்சின்னு இருக்குது அதிமுக, வாயை மூடிக்கிட்டு இருக்குது. நேற்று மட்டும் 4-5 தீர்ப்பு வந்துச்சா முந்தா நாள்? என்ன அறிக்கை வந்துச்சு உங்கள்கிட்ட இருந்து? நேற்று 2, முந்தானத்து 3. அதிமுக என்ன ரியாக்ட் பண்ணியிருக்கு? செந்தில் பாலாஜி பதவி விலகுனதா அறிக்கை வந்ததா? பொன்முடியை கோர்ட்டே கண்டிக்குது. பொன்முடிக்கு மட்டும் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, ஆனால் தலைமையிட்ட இந்த அறிவிப்பு ஏதாவது அறிக்கை வந்ததா? டாஸ்மார்க் மேட்டரில் யார் பணம்? உங்கள் இதுக்காக அரசு மக்களுடைய வரி பணத்தை நீங்கள் வச்சுக்கிட்டு சீனியர் கவுன்சிலர் கூட்டு வந்து வாதாடுறீங்களே, இது எப்படி நியாயமாக இருக்கும்? அடுத்து சுப்ரீம் கோர்ட்டு போகிறீங்களே, யாருடைய வரி பணம்? ஏதாவது கேட்ட அறிக்கை வந்துச்சா? இந்த லட்சம் தான் எதிர்கட்சி இருக்குது. சும்மா ஏதாவது பண்ணிக்கிட்டு போய்கிட்டு நம்ம ஓட்டு வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. எப்படி சண்டை போடணும், என்ன சண்டை போடணும் தெரியல. இன்னொருத்தர் இருக்காரு, நீட் விஷயத்திலிருந்து பல்வேறு முறைகேடுகளை வந்து அதிமுகவுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு வந்து அம்பலப்படுத்தி தானே இருக்காங்க. என்ன பண்ண இப்போ இணையத்தில் இளையன் குரல் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்புலாம் கூட பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பண்ணுவாங்க. நான் கேட்டதெல்லாம் வந்துச்சா சொல்லுங்கள். செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் செக் வச்சிச்சு, இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லி. இன்று போய் திங்கக்கிழமை வா, 2 மணிக்கு வான்னு சொல்லி அனுப்பிச்சிச்சு. திங்கக்கிழமை வரும்போது அமைச்சராக வரக்கூடாது, பதிலோட வா, எம்எல்ஏவோட வா. என்ன பதில் வா? இல்லைங்க ஐயா அப்படியே போயிடுறேன். இல்லைங்க ஐயா அமைச்சராக இல்லைங்க ஐயா, நீங்கள் பார்த்து முடிவு. 2 பதில் தானே? ஆமாம். உச்சநீதிமன்றம் அப்படி சொன்னால் பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லுங்கள். நான் பெரிய கண்டனம் பதிவு பண்ணியிருக்கேன். ராஜினாமா பண்ணணும். இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, எவ்வளோ பெரிய கேவலம். இந்த மாதிரி இவர்களுக்கு எதை பற்றி 1000 கோடி ஸ்கேம்னு சொல்லியிருக்கு. பண்ணணும்ல. டாஸ்மார்க் மேட்ரு தோல்வி அடைஞ்சோன்னு சொல்லணும்ல. ஏன்னா இவங்களுக்கும் இருக்க 16 இதுக்கு மேலே இருக்குது டாஸ்மார்க். அதனால் இவங்களும் அதை பற்றி கவலை இல்லை. இப்போ இடி தோண்டி எடுத்தது அப்படிங்கிறது 2016, 17 இந்த ஆண்டுகள்லேருந்தே அந்த ஃபைல்லாம் எடுத்திருக்காங்க. அப்படி எடுத்துக்கலாம். இந்த ஆண்டுகள்லேருந்தே வந்த புகாரின் அடிப்படையில் வந்திருக்காங்க. ஓகே. ஆனால் இப்போ எடுத்தது எல்லாம் இந்த 21க்கு அப்புறம் உள்ள இந்த 4 years 5 ஆண்டுகள் நடந்தது.
அதில் என்னென்ன நடந்திருக்குது அப்படின்றது அதுலேயும் இருக்கலாம், எல்லாத்துலேயும் தான் இருக்கலாம். விரைவில் அமைச்சரவை மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கடந்த நேர்காணல் வந்து குறிப்பிட்டிருந்தீங்க. அது யார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேயர்களும் வந்து கமெண்ட் செக்ஷன்லாம் போட்டுருக்காங்க. கேட்குறாங்களா? ஆமாம். அதே வேளையில் தற்போது இந்த தீர்ப்புகள்லாம் வந்த பிறகு பொன்முடி, துரைமுருகன், செந்தில் பாலாஜி ஒரு சிக்கல் இருக்கிறதும் தெரியுது. இவங்க எல்லாருமே சீனியராக இருக்கிறனால இவங்கள்ட்ட இருந்து பதவி பிடுங்கப்பட வாய்ப்பு இருக்கா, இல்லை வேற யாருக்கு கிடைக்கும்? சீனியர் ஜூனியர் போராட்டம் உள்ளுக்குள்ளே ஆண்டாண்டு காலமாக இங்கே உள்ளே இருக்குது. எப்போ உதயநிதி பொறுப்புக்கு வந்தாரோ அப்போவே சீனியர் ஜூனியர்ன்றது போய்கிட்டு இருக்குது. செந்தில் பாலாஜி வந்த பிறகு சீனியர்கள் யாரையும் அவர் மதிக்கிறது இல்லைன்றது ஒரு போக்கு தனியாக ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த மனத்தாங்கல் மனக்குறை எல்லாருக்கும் உண்டு. அன்பில் மகேஷ் வெர்சஸ் நேரு அது ஒன்று தனியாக ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த மாதிரி சீனியர் அமைச்சர்களுக்கும் ஜூனியர்களுக்குமான அந்த பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போது இந்த பிரச்சனையில் யாருக்கு பிரச்சனைனா, ஒன்று பொன்முடியை ஏற்கனவே பல வகையில் ஓரம் கட்டியிருக்காங்க. அவர் பையனுக்கு சீட்டு கொடுக்கல, கேட்டால் இடி இருக்குது அப்படின்னு. அப்போ மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்களா, அவங்க மேலாம் ஈடியோ மற்ற வழக்கம் இல்லையா, இவர் மேலே இல்லையா, கதிரானந்த் மேலே இல்லையா? அப்போது இது அங்கே பொருந்தலைல்ல. அப்புறம் மாவட்ட செயலாளர் பதவி வந்து அவர் மாவட்டம் வந்து விழுப்புரம் தொகுதி மாதிரி நின்ட்டார். திருக்கோயிலில் தோற்று போனதுனால அங்கே போய் நின்னார். அதுன்னு அப்போ அந்த மாவட்டத்தை எனக்கு கொடுங்கன்னா, அங்கே வந்து அதிமுகலேருந்து வந்த லக்ஷ்மணன் மாவட்ட செயலாக்குறாங்க. லக்ஷ்மணன் ஒரு கம்யூனிட்டி, அங்கே பெருவாரியாக இருக்கிற வன்னியர் கம்யூனிட்டி. இவர் வன்னியர் கிடையாது. அப்போது வன்னியர் கம்யூனிட்டி ரெப்ரசன்டேட்டிவ் கொடுத்து இவரை ஓரம் கட்டணுன்ற ஒரு இதுக்கு முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்போது பொன்முடியை வந்து பெரிய துறையிலேருந்து பிடுங்கி சாதாரண ஜூனியர் மினிஸ்டரில் இருக்கிற வனத்துறையத்துக்கு கொடுத்துட்டாங்க. இவர் பங்குக்கு இஷ்டத்துக்கு பேசுறது, கவர்னரை மறைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். இதுக்கு பிறகு இப்போ இவர் அமைச்சர், நம்ம பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த துரைமுருகன் பவர்ஃபுல் மினிஸ்ட்ரியாக இருந்தார். கலைஞர் 2010 கிட்ட இந்த பதவியை பிடுங்குறாரு, பொதுப்பணித்துறை பிடுங்குறாரு, சட்டத்துறை மட்டும் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் இவங்க ஆட்சிக்கு வரும்போது தம்பி அது இதுன்னு என்னென்னவோ இதெல்லாம் பண்ணி பார்த்தாப்புல. ஆனாலும் அந்த துறையை கூட ரெண்டாக பிரித்து நீர்வளத்துறை மட்டும் பார்த்துக்கன்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. அப்போ அதை பார்த்துக்கிட்டு அவர் இருக்கார். அவருக்கும் வந்து அவை முன்னவர் பொதுச் செயலாளரை தாண்டி இல்லை. பொதுச் செயலாளர் பேரில் தான் அறிவிப்புகள் வரணும், எல்லாமே வரணும். ஆனால் தலைவர் பேரில் வருது. யார் கேட்குறது? இதை நீக்கம் சேர்த்தல் எல்லாமே பொதுச் செயலாளர் தான். ஆனால் திமுக பொறுத்தவரை பொதுச் செயலாளர் தான் பெரிய அதிகாரம். பைலா பிரகாரம் அதான். தலைவர் வந்து நடைமுறையில் தலைவர் வெயிட் ஆகிட்டார். ஆனால் அந்த பைலாவே இப்போ மீறிட்டாங்க. பொதுச் செயலாளர் தலைவர் பேர்லேயே வருது. அப்போ இவருக்கு ஒரு பிரச்சனை. அவரும் அப்படியே உக்காந்துட்டு இருக்காரு. கேஎன் நேரு இந்த ரெய்டு மற்ற விஷயங்கள் ரெய்ட்லேயே பார்த்தீங்கன்னா கேஎன் நேருக்கு எதிராக திமுக ஆதரவு பத்திரிகையாளர்கள் சில பேர் எதிராக பேசிகிட்டு இருக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே எப்படி திமுகவுக்கு ஆதரவு, இது வந்து உள்ளுக்குள்ள ஊம குத்தா. ஆமாம், கேஎன் நேருக்கு எதிர்ப்பு எப்படி திமுகவுக்கு ஹோல்சேல். ஆனால் கேஎன் நேருன்னு வரும்பொழுது கேஎன் நேருக்கு எதிர்ப்பு. இந்த மாதிரி இதெல்லாம் தனியாக ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ அது ஒரு பார்ட்டு, அந்த ஒரு கோபம், அந்த அவருக்கும் ஒரு நெருக்கடி, அந்த இடி ரைடு இதெல்லாம். செந்தில் பாலாஜி, இது பொன்முடி, மா சுப்பிரமணியத்துக்கு எதிராக ஒரு அந்த வழக்கு, பழைய அந்த இடம் வாங்கின வழக்கு, சம்மந்தமான வழக்கு, இந்த மாதிரி எல்லார் மேலேயும் இது இருக்குது. பிடிஆர் எனக்கு என்னன்னு பேசி ஒரு வம்பு இழுத்து வச்சுட்டு அப்படி இருக்கார். இந்த நேரத்தில் அமைச்சரவை மாற்றம், ஒருவேளை செந்தில் பாலாஜி விலகினால் அமைச்சரவை மாற்றம் என்ன பண்ணுறது, ஏது கொங்கு மண்டலத்திலே இன்னொருத்தர் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்போது யாருக்கு சாய்ஸ் அப்படின்னா, முத்துசாமி போன தடவையே மதுவிலக்கு ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மறுத்தார். அதை மீறி தான் அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. 1.5 வருஷம் அவர் கவனிச்சார், 1.5 வருஷத்துக்கிட்ட அவர் பார்த்துக்கிட்டார். ஆனாலும் இந்த தடவையும் அவர் ஒதுங்கிட்டார், முடியாதுன்னு சொல்லிட்டு. எனக்கு வேணாம், விட்டுருங்க சாமி, நான் எதுலேயுமே இல்லை, அப்புறம் என்ன, அமைதியான வாழ்க்கை வாழ விரும்புகிறேன் அப்படின்னு. அப்போ இது வந்து வெள்ளக்கோயில் சாமிநாதனுக்கு இந்த வாய்ப்பு, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை ஒரு ஜாக்பாட் அடிக்க போகுது, ஜாக்பாட் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மின்சாரம் வழக்கம் போல் தங்கம் தென்னரசு நிதி அமைச்சர்கிட்டயே கொடுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை, பிடிஆர் என்கிட்ட நிதியும் இல்லை, திறனும் இந்த அதிகாரம் இல்லைங்கிறாரு. ஒருவேளை ஒரு மின்சாரம் மிகப்பெரிய ஒரு துறை கவர்மெண்ட்ல, ஸோ அதை தூக்கி பிடிஆர் எதுவும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே அவரை தொட்டா ஷாக் அடிச்சுட்டு இருக்குது. இதில் மின்சாரத்தை வர கொடுத்தா ஹை வோல்டேஜ் ஸ்டாக் அடிக்க ஆரம்பிச்சிடும். எதுக்கு வம்பு? இல்லை, மின்சாரத்துறையில் 1.5 லட்சம் கோடி கடனில் வந்து இருக்கு. நீங்கள் யாரா வேணா இருங்க, பிடிஆர்லாம் உள்ளே போகும்போது வாய்ப்பு இருக்கு. பெரிய ஆளாக இருங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருங்க, வாய் சரியில்லையே, தலைமைக்கு எதிரால பேசிகிட்டு இருக்கிறீங்க.
உங்களை இந்த துறையில் அமைச்சரை வைக்கிறதே நாங்கள் யோசிக்கிறோம். எடுத்து விட்டால் அது ஒரு ஊர் 4 வார்த்தை பேசும். அதனால் ஏதோ சரி இருந்துட்டு போகணுன்னு விட்டு வச்சுருக்கோம். உங்களுக்கு மின்சாரம் கொடுப்பாங்களா? அந்த மாதிரிலாம் தரமாட்டாங்க. தரத்துக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. அவர் வரக்கூடாதுன்னு சில பேர் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு மின்சாரம் கொடுத்தா அந்த கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க பவர் குறைஞ்சிச்சின்னு அர்த்தம். புரியுதா? ஓகே. இப்போ நீங்கள் பவராக இருக்கிறீங்க, என்னை வரக்கூடாமல் பார்த்துக்கிறீங்க, நான் திறமைசாலி, ஆனாலும் என்னை கொண்டு போய் எங்கேயோ உட்கார வச்சுக்கிறீங்க. நான் மீண்டும் பவருக்கு வரேன்னா உங்கள் பவர் குறையுதுன்னு அர்த்தம். கரெக்டா? ஓகே. அந்த மாதிரி சிலர் பவர் குறையும். ஒரு அதிகார சண்டை உள்ள அது தனி. அதில் ஒன்று தான் இவர் பலியானது. அப்போ இவரை மறுபடியும் அதை இன்னொன்று சுட்டுறாங்க, நிதி அமைச்சராக மீண்டும் பிடிஆர் வருவார்னு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதனால் இவர் பிடிஆர் இந்த இடத்துல இப்போ இருக்கிறதே பெரிய விஷயம். அதில் தான் இருப்பார். அதில் போர்ட்போலியோவில் நீங்கள் சொல்கிற பார்த்தா அடுத்த தேர்தலில் அவருக்கு சீட்டே சந்தேகம் போல் சொல்கிறோம் வரீங்களா? சொல்ல முடியாது. அமெரிக்கா போகலாம், இல்லை சீட்டு மட்டும் கொடுத்துட்டு அப்படியே இருக்கலாம், எம்எல்ஏவாக தொடரலாம். அடுத்து இவர்கள் ஆட்சிக்கு வரணும், அதெல்லாம் இருக்குல்ல. அதனால் பல விஷயங்கள் இருக்குல்ல. அதனால் அதை பார்த்துக்குவோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இவர் பொன்முடி அவருடைய அமைச்சர் பதவியும் அநேகமாக பறிக்கப்பட வாய்ப்பு உண்டு. ஏன்னா கோர்ட்டு சொல்லிடுச்சு, நடவடிக்கைன்னு போய் அந்த டைமில் பண்ணுறதை விட ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் ஒரு மேட்ரு ஒன்று இருக்குது. இது பண்ணிகிட்டே பொன்முடியை சுத்தமாக ஓரம் கட்டிட்டு அந்த ஏரியாவில் ஒருத்தரை வளர்த்து விடணும். சிவி சண்முகத்துக்கு எதிரான பலமான கேண்டிடேட்னா லட்சுமணன். அவரே தோக்கடிச்சவர், அவரே இது பண்ணவர், சிவி சண்முகத்தையே தோக்கடித்தவர். அப்போ அவரை தான் வளர்க்குறதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க. ஒருவேளை அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தா அந்த வட மாவட்டங்களில் திமுக இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும்னு யோசிக்கலாம். இன்னொரு பக்கம் ஏவாவேலு வசந்தம் கார்த்திகேயன் அவருடைய ஆதரவாளரை அமைச்சராகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அது பெரும்பாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவங்க கொடுக்க தான் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்குது. இதுக்கு நடுவில் வேறு யார், சக்கரபாணி ட்ரை பண்ணுறாரு, மதுவிலக்கு ஆய்வு தேர்வை. உணவு கொடுக்கும்போதே சாப்பிடும் போதே சரக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும்ல. அதனால் நான் உணவும் நானே சரக்கும் நானே அப்படின்னு. அதுக்கு வாய்ப்பு இல்லை ராசா அப்படின்ற மாதிரி. அந்த கிருஷ்ணகிரியில் ஒருத்தர் இருக்கார், ரஜினிகாந்த் ரசிகர். எப்போவுமே திமுகவில் என்னென்னா திமுக காரனாக இருக்கும். மதியழகன் மாட்டு செயலர் மதியழகன் திமுக காரனாக இருக்கக்கூடாது. அங்கே ஒருத்தர் நவாப்னு ஒருத்தர் இருக்கிறார், கலைஞருக்கு செலவு வச்சார், அது பண்ணார், பரம்பரை திமுககார். இன்றைக்கி அவரை மதியழகன் வந்து இல்லாத இதெல்லாம் பண்ணி அவரை கிட்டத்தட்ட கட்சியை விட்டு வெளியேற்றிட்டாங்க. இப்போ தான் ஏதோ பேசி கீசி ஏதோ கட்சியில் மறுபடியும் எடுக்கிறாங்க போல். அப்போ மதியழகன் எவ்வளோ வெயிட்டுன்னு பார்த்துக்குங்க. அப்போது மதியழகன் அமைச்சர் பதவிக்கு ட்ரை பண்ணுறார், வசதி படைத்தவர் அந்த இது. ஆனால் அவருக்கெல்லாம் வாய்ப்புகள் குறைவு அப்படின்றது தான் நமக்கு வர தகவல். என்னென்னா அவருக்கு என்ன வாய்ப்பு அவருக்கு அதிகம் ஒரு ஆஸ்பெக்ட்னா, அவர் திமுககாரர் இல்லை, அதனால் வேணால் அவர் கிடைக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஆனால் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா திமுகவில் அப்படி தானே, லட்சுமணன் கொடுக்குறதுனா அவர் அதிமுகலேருந்து வந்தவர், திமுககாரர் இல்லை. இது அந்த மாதிரி மதியழகனும் ரஜினி மன்றத்துலேருந்து வந்தவர், திமுககாரர் இல்லை அப்படின்னு. செங்குட்டுவன்லாம் நீ இருந்தனா இருந்துட்டு போ, 4 முறை எம்எல்ஏவாக இருந்தாலும் இருந்துட்டு போ, நீ ஜெயிச்சிருந்தா மந்திரி ஆயிருக்கும், இருந்துட்டு போ அப்படின்ற மாதிரி. அதனால் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. திங்கக்கிழமைக்கு மேலே இந்த அநேகமாக ஆளுநரும் டேட் இல்லை போல், 29க்கு மேலே 27 இங்கே முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க நல்ல காலம் பார்க்கணும், நல்ல நேரம் பார்க்கணும், அதில் குளிகையாக ஏதோ ஒன்று அது இருக்கணும். இந்த மாதிரிலாம் பார்த்து தான் அந்த இதெல்லாம் ரீஷஃபில்லாம் பண்ணுவாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இதுவரை உங்கள் பள்ளிவக்கிறது கொண்டு வந்து நன்றி சார். நன்றி.